எங்கு சென்றாய்? நீ என் மேய்க்காப்பாளன் தானே? எப்பொழுதும் என் பாதுகாப்புக்காக என் அருகிலேயே இருக்க வேண்டும். மகதத்தில் என்ன நடக்கிறது என்று தெரியுமா? வியாபாரிகள் கொள்ளையடிக்கிறார்கள். ஒருவேளை என்னிடமும் கொள்ளையடித்தால்? என்னிடம் விலை உயர்ந்த ஆபரணங்கள் உள்ளன. நீ எச்சரிக்கையோடு இருக்க வேண்டாமா? ஒருவேளை எதிரிகள் இந்த அரண்மனையில் கூட இருக்கலாம். சந்தர்ப்பத்திற்காக காத்திருக்கலாம். மகதத்தின் வியாபாரிகளிடம் நீங்கள் தனத்தை கொள்ளையடிக்க முயற்சி செய்தீர்கள் அல்லவா? அவ்வாறு செய்ததால் மரணத்திற்கு அழைப்பு விடுத்து விட்டீர்கள். பத்ரசால், ஆணையிடுங்கள். இவர்களை சிறைப்படுத்துங்கள். சேனைகளே! அரசகுமாரி, நான் உங்களை விலகி இருக்க காரணம் இருக்கிறது. சில தினங்களாக நான் ஒன்றை பார்த்து வருகிறேன். உங்களுக்கு நான் பாதுகாப்பாக இருக்கும் பொழுது உங்கள் முகத்தில் சந்தோஷம் தெரியவில்லையே. நான் இருக்கும் பொழுது நீங்கள் கவலையாக இருக்கிறீர்கள். அதனால்தான் நான் இங்கு இருக்கவில்லை. ஆனால் என்னுடைய பார்வை எப்போதும் உங்கள் மேல்தான் இருக்கும். சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்னிடம் ஒரு புஷ்பம் உள்ளது. நான் இங்கு நிற்கும் பொழுதே நீ ஒரு சாதாரண அடிமைக்கு புஷ்பம் கொடுக்கிறாய். இதில் என்ன தவறு இருக்கிறது அரசகுமாரி? ஒரு சாதாரண அடிமை ஒரு சாதாரண புஷ்பத்தை இன்னொரு சாதாரண அடிமைக்கு கொடுத்தேன். அன்று ஒரு நாள் நீங்கள் என்னிடம் கேட்டதால் அந்த நவரங்கி புஷ்பத்தை கொடுத்தேன் அல்லவா? அந்த புஷ்பம் உங்களுக்கு திருப்தி தரவில்லை என்றால் கூறுங்கள். இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து புஷ்பங்களையும் உங்களுக்கு அர்ப்பணித்து விடுகிறேன். இதோ பார், என் அடிமைக்கு புஷ்பம் கொடுக்க கூட உனக்கு தகுதி இல்லை. வா போகலாம். புல்லாங்குழல் சத்தம் இந்த நேரத்தில்? நிச்சயமாக இவர்கள் அந்த கொள்ளைக்காரர்கள் தான். மகத வியாபாரிகளிடம் கொள்ளையடித்தவர்கள் இங்கு நன்றாக மாட்டிக்கொண்டார்கள். மகாராஜா, இவர்கள் தான் உங்கள் மானம் மரியாதை உணர்ச்சியை அவமதித்து உங்களுக்கு எதிராக கூக்குரல் இட்டார்கள். குற்றவாளிகளாக இன்று உங்கள் முன் நிற்கிறார்கள். இன்று இவர்களுக்கு ஒரு தண்டனை கொடுத்தாக வேண்டும். அதுதான் மரண தண்டனை. தெரியும் மகாமாத்தியரே. வாத்தியங்களிலேயே எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு வாத்தியம் இந்த புல்லாங்குழல் தான். ஏனென்றால் ஒரே நேரத்தில் 2 வேலைகளை இது செய்கிறது. முதலாவது, இதனால் சுவாசம் நன்றாக விட முடிகிறது. இரண்டாவது, நாம் உள்ளுக்குள் சுவாசிக்கும் அந்த காற்றானது ஒரு மதுர கீதமாக வெளிப்பட்டு விடுகிறது. அது அனைவருக்கும் ஆனந்தத்தையும் அளிக்கின்றது. சரி மகாராஜா, புல்லாங்குழலுக்கும் இந்த நிலைமைக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கிறது மகாமாத்தியரே. இந்த புல்லாங்குழலை போலத்தான் இவர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் என்னுடைய 2 காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
இவர்கள் அரண்மனையின் தனத்தை கொள்ளையடிக்க வரவில்லை, என்னுடைய தனத்தை அதிகமாக்கத்தான் வந்துள்ளார்கள். எடுத்து வாருங்கள். இங்கிருக்கும் தனம்தான் அந்த வியாபாரிகளிடம் கொள்ளையடிக்கப்பட்டவை. மன்னிக்க வேண்டும் மகாராஜா, எனக்கு எதுவுமே புரியவில்லையே. அனைத்தையும் நீ இப்போதே புரிந்து கொண்டு விட்டால் உன்னுடைய மகாராஜா தனானந்தனுக்கு எப்படி சந்தோஷம் கிடைக்கும்? கொள்ளையர்களே, ஆனால் மகாராஜா, இவர்கள் நமது சேனைகள். ஆமாம் மகாமாத்தியரே, 15 நாடுகளின் மேல் தாக்குதல் நடத்த தனம் எங்கிருந்து எப்போது வரும் என்று எனக்கு தெரியும் என்று நான் உங்களிடம் கூறினேன் அல்லவா? கேட்டுக்கொள்ளுங்கள். யுத்தத்தின் அர்த்தம் பெரிய சேனை, பெரிய சேனையின் அர்த்தம் அதிக தனம். அதிக தனம் வியாபாரிகளிடத்தில் இருக்கிறது. நான் அந்த வியாபாரிகளிடம் இதை பற்றி பேசினால் அவர்கள் மானம் மரியாதை என்று பேசி மகதத்தை விட்டே சென்று விடுவார்கள். எனக்கு தனமும் கிடைக்காமல் போய்விடும். அதனால் நம்முடைய சேனையே கொள்ளைக்காரர்களைப் போல் நடிக்க வைத்து தாக்குதல் நடத்துவதற்கு நான் கட்டளையிட்டேன். இதன் மூலம் நான் ஒரே ஒரு ஆம்பினால் 1 இல்லை 2 இல்லை 3 குறியை வைத்திருந்தேன். தனம், மரியாதை மற்றும் தன அபிவிருத்தி. அருமை. நினைத்து பாருங்கள், அரச கஜானாவை பற்றி உங்களுடைய கவலை என்ன, எண்ணம் என்ன என்று. மகத மற்றும் தனானந்தனின் கஜானா என்றுமே காலியாக இருக்கப் போவதில்லை. அருமை. நிச்சயம் இந்த தனத்தை மறைவிடத்திற்கு கொண்டு செல்வார்கள். எப்படியாவது இம்முறை நான் அந்த இடத்திற்கு சென்றே ஆக வேண்டும். மிகுந்த கடின உழைப்பிற்கு பிறகு நீ இந்த வில்லை தயாரித்திருக்கிறாய் சந்திரகுப்தா. அதனால் இனிமேல் நீ எதிர்காலத்தில் ஒரு வில்லை உடைப்பதற்கு முன்னால் நீ பலமுறை யோசித்துப் பார்ப்பாய் என்று நான் எண்ணுகிறேன் சந்திரகுப்தா. இப்போது நீ ஒரு மிக சிறந்த வில்லை உருவாக்கி இருக்கிறாய். இப்போது உனக்காக ஒரு சிறந்த இலக்கை நாம் உருவாக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அதோ இருக்கிறது உனது இலக்கு.
உங்களுக்கு மூளை மழுகி போய்விட்டது ஆச்சாரியரே. என்னுடைய தாயின் மீது குறி வைத்து நான் பானத்தை செலுத்த வேண்டுமா? இல்லை மகனே, தனானந்தன் என்னென்ன கொடுமைகளை செய்திருக்கிறான் என்பதை நினைவூட்டவே நான் இங்கு வந்திருக்கிறேன். வெற்றி உனக்குத்தான். ஆனால் உன் மனதில் ஏற்படும் அனைத்து பாவனைகளையும் குரோதத்தையும் பின்னால் தள்ளிவிட்டு உன்னுடைய லட்சியத்தில் மட்டுமே உன்னுடைய கவனத்தை செலுத்த வேண்டும். இதோ இதுதான் உன்னுடைய லட்சியம். இதுதான் உன்னுடைய எதிரி. உன்னுடைய அம்பினால் இதை தகர்க்க வேண்டும். உன்னால் இதை செய்ய முடியும் என்று நம்புகிறேன். ஆனால் ஒருவேளை இந்த குறி தவறிவிட்டால் முடியாது. உன்னால் முடியும் சந்திரா. தனுசை எடு, பானத்தை செலுத்து. உன்னுடைய எதிரியை ஒழித்துவிடு. தனானந்தன் தான் உன்னுடைய எதிரி. குறி பார்த்து விடு சந்திரா. மீண்டும் இவன் இந்த ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும். தன் தந்தைக்காக பழிவாங்க இவன் மீண்டும் திரும்பி வர வேண்டும். இது எவ்வாறு நடந்தது மகாமாத்தியரே? உங்களால் தவறு எப்படி நடந்தது? சரியான வகையில் பாதுகாப்பு அளிக்க முடியவில்லையா? அது நமக்கு மிகவும் முக்கியமானதாயிற்றே. இவர்களுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட நீங்கள் எப்படி விட்டீர்கள்? இவர்கள் மகதத்தின் வியாபாரிகள் மட்டுமல்ல மகாமாத்தியரே, மகதத்தின் நாடி. இவர்கள் மேல் தாக்குதல் நடந்ததை வன்மையாக நாம் கண்டிக்க வேண்டும். இந்த தாக்குதல் இவர்கள் மேல் நடந்ததல்ல, என் மீது நடந்தது. இவர்கள்தான் மகதத்தின் உண்மையான சொத்துக்கள். வியாபாரிகள், விவசாயிகள் இல்லாமல் மகதம் ஒன்றுமே இல்லை. தங்களுடைய பாதுகாப்பிற்காக இவர்கள் மகதத்தையே துறந்து விட வேண்டும் என்று என்றுமே எண்ணிவிடக் கூடாது மகாமாத்தியரே. இல்லை இல்லை இல்லை, முழு மகதத்திலும் உடனே அறிவித்து விடுங்கள். என் மீது தாக்குதல் நடத்துபவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ அதே தண்டனை தான் இவர்கள் மீது தாக்குதல் நடத்துபவர்களுக்கும் கிடைக்கும். அவர்களுடைய இந்த செயலுக்கு மரணம்தான் எளிதில் கிடைக்கும் என்று அவர்களுக்கு தெரியட்டும். ஆகட்டும் மகாராஜா, நான் இப்பொழுது கோஷணை செய்து விடுகிறேன். நில்லுங்கள் நில்லுங்கள் மகாமாத்தேரே. ஒருவேளை இந்த தண்டனைக்கு அந்த கொள்ளைக்காரர்கள் பயம் கொள்ளவில்லை என்றால் என்னிடம் ஒரு யுக்தி இருக்கிறது. பத்ரசால், கூறுங்கள் மகாராஜா. இந்த வியாபாரிகளை சேனைகளுக்காக உடனே நியமித்து விட. அப்படியே செய்கிறேன். வியாபாரிகளே, மகத சேனை உங்களுக்கு முழு பாதுகாப்பை அளிக்கும். மன்னிக்க வேண்டும் மகாராஜா, வியாபாரிகளை சேனைகளாக நியமிப்பது அவ்வளவு உசிதமல்ல. இவர்களை நகர்ப்புறத்தில் நியமித்து விட்டால் எல்லை பகுதியில் யார் இருப்பார்கள், யார் பாதுகாப்பார்கள்? இவற்றையெல்லாம் செய்வதற்கே நமக்கு சேனை படைகள் அதிகம் தேவைப்படும் மகாராஜா. அதனால் நிறைய பாதிப்பு நாட்டிற்கு ஏற்படும். அதனால் தான் இது தேவையில்லை என்று. கேட்டீர்களா? நீங்கள் கேட்டீர்களா? நான் உங்களுக்கு உதவி செய்யதான் நினைக்கிறேன். ஆனால் சூழ்நிலையானது என்னை தடுக்கின்றதே. மகாராஜா, அவ்வாறு சொல்லாதீர்கள். நாங்கள் அதிக வரி தருகிறோம். தாங்கள் எங்களுக்கு முழு பாதுகாப்பையும் தர வேண்டும். நீங்கள் உங்களுடைய மகாராஜாவிற்காக வரியை அதிகமாக செலுத்த விரும்புகிறீர்கள் என்றால் என்னால் எப்படி தடுக்க முடியும்? இவர்களுக்கு பாதுகாப்பு அளித்து விடுங்கள் மகாமாத்தியரே. ஆனால் மகாராஜா. ஆகட்டும் மகாராஜா.
நான் தோற்றுவிட்டேன் ஆச்சாரியரே. அந்த தனானந்தன் மறைத்து வைத்திருக்கும் இடத்தை நான் தெரிந்து கொள்ளாமல் இங்கு திரும்பி வந்து விட்டேன். இந்த எளிதான காரியத்தை கூட செய்ய முடியவில்லை என்றால் நான் அந்த தனானந்தனை எப்படி எதிர்கொள்ள முடியும்? அவனுக்கு எதிராக எப்படி சேனையை நிறுத்த முடியும்? இவை அனைத்தையும் நான் எப்பொழுது துவங்குவது? இவை அனைத்தையும் செய்வது என்னால் முடியாது என்று தோன்றுகிறது ஆச்சாரியரே. யுத்தத்தில் கடைசி வரை போராடி கீழே விடுபவனை தோல்வி அடைந்தவன் என்று சொல்ல இயலாது. உண்மையில் தோல்வி அடைபவன் யார் தெரியுமா? கீழே விழுந்த பிறகு மீண்டும் எழுந்து நிற்க தைரியம் இல்லாதவன் தான். இந்த எறும்பை பார்த்தாய் அல்லவா சந்திரகுப்தா? அது தன்னுடைய அந்த சின்ன வாயில் இனிப்பின் ஒரு சிறிய துண்டை எடுத்துக்கொண்டு தன்னுடைய இருப்பிடத்திற்கு செல்ல கடுமையாக முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. மீண்டும் மீண்டும் கீழே விழுகிறது. இருப்பினும் அது தோல்வியை ஏற்றுக்கொள்ளவில்லை. முழு தைரியத்துடனும் துணிச்சலுடனும் மறுபடியும் முயற்சிக்கிறது தனது காரியத்தை சாதிக்க. நீ பார்த்துக் கொண்டே இரு. கடைசியில் அது நிச்சயம் வெற்றி அடையும். ஏனென்றால் மீண்டும் மீண்டும் தோல்வி அடைந்ததா அதற்கு வெற்றியை பற்றி விலை மதிப்பில்லாத படிப்பினை கிடைத்துள்ளது. தனானந்தனின் ரகசிய இடத்தை கண்டுபிடிப்பது அவ்வளவு சுலபமாக இருந்திருந்தால் இந்நேரம் எத்தனையோ பேர் அந்த இடத்தை அடைந்திருப்பார்கள் சந்திரகுப்தா. நீ அந்த தனத்தை அடைய வேண்டும் என்றால் இந்த எறும்பை போலவே விடாமல் தொடர்ந்து நீ முயற்சித்துக் கொண்டே இருக்க வேண்டும். புத்தியையும் பலத்தையும் பிரயோகிக்க வேண்டும். உன்னிடம் அசாத்திய துணிச்சலும் அளவில்லா மன உறுதியும் இருக்கிறது சந்திரகுப்தா. இப்போது நீ தோல்வியை எவ்வாறு வெற்றியாக மாற்றுவது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களை பொறுத்த வரையில் இது எவ்வாறு நடக்கும்? உன்னுடைய ஆயுத பயிற்சியை சோதித்து பார்ப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. வா சந்திரகுப்தா, உன்னுடைய வில் வித்தையை சோதிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த உன்னுடைய வில்லும் அம்பும். அதோ அந்த பறவைகளை குறிவை. ஓ, துரோணர் எவ்வாறு அர்ஜுனரிடம் மீனை காட்டி அதை குறிப்பார்த்து பானத்தை செலுத்தச் சொன்னாரோ அதை போல நீங்களும் என்னை செய்ய சொல்கிறீர்களா? அது சரி, அது சரி, அது சரி. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆச்சாரியரே. நீங்கள் கூறுவது எதுவும் நடக்கப் போவதில்லை. ஏனென்றால் நான் அர்ஜுனனும் அல்ல, நீங்களும் அந்த குரு துரோணரும் அல்ல. ஒருவேளை நீங்கள் என்னை மரக்குதிரையில் ஏறி அதன் மீது சவாரி செய்ய வேண்டும் என்று கூறினாலும் சரி, அப்போதும் என்னுடைய குறி சரியாக இருக்காது. நீ உன்னுடைய பிரசங்கத்தை முடித்து விட்டாய் என்றால் பயிற்சியை ஆரம்பிக்கலாமா? மேலே அல்ல, உனக்கு முன்னால். மீண்டும் முயற்சி செய். பார்த்தீர்களா? நான் தான் கூறினேனே, என்னால் குறிவைக்க முடியாது. அப்போது இதை இலக்காக அல்ல, தனானந்தன் என்று எண்ணு. அவன்தான் மகதத்தின் மக்களை வாட்டி எடுத்துக் கொண்டிருக்கிறான். வியாபாரியிடம் கொள்ளையடியுங்கள், தடுத்தால் கொன்று விடுங்கள். காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள், எங்களுக்கு ஆபத்து, காப்பாற்றுங்கள். இந்தா சந்திரகுப்தா, உனது இலக்கை குறிவை. அதோ அந்த எதிரிகளை அழித்து விடு.
இந்த எதிரிகளை உன்னால் அழிக்க முடியவில்லை என்றால் அவர்கள் மகதத்தை அழித்து விடுவார்கள். உனது மனதை ஒருநிலைப்படுத்தி அவர்களை குறிவைத்து தாக்கு. காப்பாற்றுங்கள், எங்களை காப்பாற்றுங்கள், யாராவது எங்களை காப்பாற்றுங்கள். உன்னுடைய ஒவ்வொரு வீணான முயற்சியும் அந்த கொள்ளையர் கும்பலை இன்னும் சக்தி வாய்ந்ததாக மாற்றிவிடும். பிறகு மகதத்தின் அப்பாவி மக்கள் அதன் பலனை அனுபவிப்பார்கள். நன்றாக கவனம் செலுத்து, அவர்களை அழித்து விடு. மகாராஜாவிடம் சொல்ல வேண்டும். ஓடுங்கள், ஆபத்து, ஆபத்து, ஓடுங்கள், நிற்காதீர்கள். இந்த பிரச்சனையை உடனே மன்னரிடம் தெரிவிக்க வேண்டும். ஆமாம். வாருங்கள், வாருங்கள், வாருங்கள். மகாராஜாவிடம் சொல்லலாம். வாருங்கள். அநேக மக்கள் உன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். மகதத்தில் நிலவிக் கொண்டிருக்கும் இந்த இருளை அழிக்க வந்த நிலவின் ஒளி நீதான் சந்திரகுப்தா. நீ மறுபடியும் உன் கோபத்தை உன்னை கட்டுப்படுத்த அனுமதித்திருக்கிறாய் சந்திரகுப்தா. உன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்த முயற்சி செய். அதை நீ உனது இச்சைப்படி நடத்த வேண்டும். அதன் இச்சைப்படி நீ செயல்படாதே. போதும், உங்கள் பாடத்தை நிறுத்துங்கள். ஒன்றும் தெரியாதவனுக்கு பானத்தை செலுத்துவது என்பது வராது. குருவிற்கே பானத்தை செலுத்த தெரியாத பொழுது சிஷ்யனுக்கு மட்டும் எப்படி தெரியும்? உங்களுக்கு சிஷ்யனாக இருக்க எனக்கு தகுதியும் இல்லை. ஏனென்றால் நீங்கள் ஒரு தகுதியற்ற குருவாவீர்கள். ஒரு சிறந்த வில்லை தயார் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு கடினமான உழைப்பும் மிக அதிகமான பொறுமையும் தேவை. நீ ஒரு சிறந்த வில்லை உடைத்திருக்கிறாய். அதனால் தண்டனையாக இப்போது நீ உன் கைகளாலேயே ஒரு சிறந்த வில்லை தயாரிக்க வேண்டும். இதுவரை நான் எந்த தனுசையும் உருவாக்கியதில்லை. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு காரியத்தையும் தனது வாழ்க்கையில் எப்போதாவது முதல் முறை செய்வதுண்டு. செல். அது சரி, அந்த பாத்திரத்தில் தான் விஷம் இருந்தது, மற்றவைகளில் இல்லை என்று உனக்கு எப்படி தெரியும்? அது சரி, உனக்கு மூளை மழுங்கி விட்டதா? எந்த பாத்திரத்தில் விஷம் உள்ளது என்று என்னால் எப்படி கூற முடியும்? நான் எதுவுமே செய்யவில்லை. இந்த அனைத்து அற்புதங்களும் சந்திரகுப்தனுடையதுதான். நானா? நான் இல்லை, என்னுடைய தாய்தான் இதற்கு உதவி செய்தார். என்னுடைய தாய் அங்கு வந்து அந்த இடத்தில் 4 பாத்திரங்களையும் வைக்கும்போது என்னை ஒரு பார்வை பார்த்தார். அதற்கு பிறகு 3வது பாத்திரத்தின் அருகில் தட்டினார். எனக்கு புரிந்துவிட்டது, அதற்கு அர்த்தம் ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்று. ஆம், பிறகு உயிருக்கு சங்கடம் வந்ததும் இந்த மந்த புத்தியும் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. மகாராஜாவின் கோஷனைக்கு பிறகு சந்திரா என்னை பாத்திரங்களுக்கு அருகில் அழைத்துச் சென்றான். என்னுடைய 3வது விரலை அவன் சொடுக்கி விட்டான். சந்திரனின் அந்த அறிகுறியை நான் புரிந்து கொண்டு விட்டேன். பிரமாதம் சந்திரகுப்தா, பிரமாதம். இப்பொழுது விஷத்தை கண்டுபிடிக்க இவனுக்கு உதவி செய்தாய் அல்லவா? அதே போல் எனக்கும் செய்துவிடு. மகாராஜா தனானந்தன் வந்து கொண்டிருக்கிறார். பத்ரசால், மகதத்தின் சேனாதிபதி மற்றும் இங்கு வேகமாக ஓடக்கூடியவரும் இவர்தான். ஒருவேளை நீ இவரை இந்த பந்தயத்தில் தோற்கடித்து விட்டால் உன்னை அரச தூதுவர்களில் ஒருவனாக நான் நியமித்து விடுகிறேன்.
ஆனால் மகாராஜா, சேனாதிபதி வரும் பாதை சுத்தமாக இருக்கிறது. ஆனால் தூமகேது வரும் பாதையில் ஒரு அரச தூதனின் பாதையானது அவ்வாறுதான் இருக்கும். வழியில் குழிகள் வரும், கற்கள் வரும், முட்கள் இருக்கும், அல்லது கண்ணாடி துகள்கள் இருக்கும். இத்தனை தடங்கல்களுக்கு நடுவில் தான் அவன் செய்தியை கொண்டு சேர்க்க வேண்டும், அதுவும் சரியான நேரத்தில். பாதையே எளிதாக இல்லை என்றால் அதன் பிறகு காரியம் எவ்வாறு எளிதாக நடக்கும்? உங்கள் இருவருக்கும் பலம் பெருகுவதற்காக நான் பானம் கொண்டு வந்திருக்கிறேன். இது உன்னுடையது, இது பத்ரசாலுடையது. இது உண்மையில் பானமே கிடையாது, தூமகேதுவின் பாதையை கெடுக்கும் பானம். அடடே, வேண்டாம், நீங்கள் நில்லுங்கள் தாயே. இந்த அடிமை இருக்கும் பொழுது நீங்கள் இந்த காரியத்தை செய்யலாமா? மகாராஜா இதை பற்றி என்ன நினைப்பார்? இல்லை, நான் கொடுங்கள். இந்த பானத்தை நானே அவர்களுக்கு கொடுக்கிறேன். கொடுங்கள். வேண்டாம், நானே பரவாயில்லை, கொடுக்கிறேன். இருக்கட்டும், கொடுங்கள், நான் கொடுக்கிறேன். இடது பக்கம் இருப்பது தூமகேதுவிற்கு என்றார்கள். இடது பக்கம் தூமகேதுவிற்கு, வலது பக்கம் பத்ரசாலிற்கு. வலது பக்கம் பத்ரசாலிற்கு, இடது பக்கம் தூமகேதுவிற்கு. இப்போது இடது பக்கம் தூமகேதுவிற்கு, வலது பக்கம் பத்ரசாலிற்கு. இப்போது வலது பக்கம் பத்ரசாலிற்கு, இடது பக்கம் தூமகேதுவிற்கு. இப்போது பானத்தை கொடுக்க போகிறேன். இவன் மயக்கமடைய வேண்டும் என்பதற்காக பானத்தில் மருந்தை கலந்தேன். ஆனால் இப்பொழுது மாறிவிட்டதே. இந்த சந்திரகுப்தன் இடையில் வராமல் இருந்திருந்தால் நான் நினைத்தது நடந்திருக்கும். அவன் எந்த சமயத்தில் என்ன செய்வான் என்பதை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. என்ன நடக்கப் போகிறதோ தெரியவில்லையே. மகாமாத்தியரே, போட்டியை ஆரம்பிக்கலாம். நான் 3 எண்ணியதும் நீங்கள் ஓட ஆரம்பிக்கலாம். 1 2 3. சீக்கிரம் வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா.
அற்புதம்! நீ மிகவும் வேகமாக ஓடினாய் தூம கேது. ஆனால் நீ மகதத்தின் சேனாதிபதி மற்றும் வேகமாக ஓடக்கூடியவனாக இருந்து ஒரு பாலகனிடம் தோற்றுவிட்டாய். உனக்கு வெட்கமாக இல்லையா பத்ரசால்? இனி நீ மகதத்தின் சேனாதிபதியாக இருப்பதற்கு தகுதியானவனா இல்லையா என்று யோசிக்கத்தான் வேண்டும். ஆனால் அதற்கு முன் என் அருமை அடிமையின் மூன்றாவது நண்பனை சோதிக்க வேண்டியுள்ளதல்லவா?